சிவசேனா கட்சியினுடைய வீர வணக்க அஞ்சலி நிகழ்ச்சி கோவை ஆர்எஸ் புரத்திலே உணர்வு பூர்வமாக நடந்து கொண்டிருக்கின்றது. குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. குண்டுவெடிப்பிலே உயிரிழந்த அத்துணை உள்ளங்களுக்கும் நினைவு சதுக்கம் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உலக நாடுகள் முழுவதும், லண்டன் ஆகட்டும், பிரிட்டிஷ் கண்ட்ரி எங்கேயாகட்டும், அமெரிக்காவாகட்டும், எல்லா இடங்களிலும் உயிரிழப்பு நடந்ததுன்னா அந்த அரசாங்கம் நினைவு சதுக்கம் அமைச்சு கொடுக்குது. ஆனால் இங்கே அந்த சூழல் இல்ல. செத்து போன 60 உயிர்களும் அனாதைகள் அல்ல, அவர்களுக்கு மதிப்பளித்தாக வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த ஆண்டு 26வது ஆண்டு 2026ல நினைவு சதுக்கத்தை அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதே போல இன்னைக்கெல்லாம் பயங்கரவாதிகள் எங்கெல்லாம் ஆன்மீக ஸ்தலமா இருக்கோ அங்கெல்லாம் பூந்துட்டு இருக்கிறான். இந்த சம்பவத்தை மறந்தேன்னு எல்லாருமே சொல்றீங்க. ஆனா கோட்டை சங்கமேஸ்வரன் கோவில்ல முபின்கிற பயங்கரவாதி குண்டு வச்சான். திருப்பரங்குன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அங்க போய் தீவிரவாதியும் பயங்கரவாதியும் வளர்க்கிறார். இதையெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்னா மக்கள் உணர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வீர தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு அடுத்த ஆண்டு சிவசேனா கட்சி நினைவு சதுக்கம் அமைத்தே தீரும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த இடத்துல தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், இந்துத்துவத்துக்கு நான் தான் சொந்தக்காரர்னு தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை வெளிப்படையாக கேட்கிறோம். இந்த பிரஸ் மீட்ல வச்சே கேட்கிறேன். சட்டமன்றத்தில் ஏதோ பிரச்சனைக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்குறீங்க. செத்து போனது பாஜக தொண்டன் மட்டும் கிடையாது, மருத்துவ மனையில் இருந்தக்கூடிய செவிலியர்கள் இருந்து எல்லா பொதுமக்களும் குழந்தைகளா இறந்தாங்க. சட்டமன்றத்தில் ஒரு வினாடி ஒரு நிமிடம் நீங்க பேசியிருக்கீங்களா? குரல் கொடுத்திருக்கீங்களா? ரெட்டையால நீங்களும் தான் போடுறீங்க. சிவசேனா சார்பில் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். நினைவு சதுக்கம் அமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ச்சாக நீங்க நகர்த்திருக்கீங்களா? அண்ணாமலை அவர்கள் சவுத்துல அடிச்சுக்கிறாரு, கால செருப்பு இல்லாம நடக்கிறாரு. அவர் உடலை வருத்திட்டு அந்த இளைஞர் இன்னைக்கு எப்படியோ கட்சியை வருதுன்னு நினைக்கிறாரு. வானதி சீனிவாசனை திருத்த சொல்லுங்க, இந்துத்துவத்தை அந்த அம்மாவை பேச சொல்லுங்க, சட்டமன்றத்தில் அந்த அம்மாவை குரல் கொடுக்க சொல்லுங்க. முதல்ல உங்க கட்சியில இருந்து உங்க இடத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்துத்துவத்தை நாங்க எடுத்துக்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் நினைவு சதுக்கம் அமைக்காவிட்டால் அரசாங்கமாகட்டும் இல்ல இந்து இயக்கம் சொல்லக்கூடிய எந்த அமைப்பாக இருக்கட்டும், நான் பாஜக மேல எனக்கு வருத்தம் இருந்தாலும் கூட, வேதனை இருந்தாலும் கூட அவங்க திருந்த வேண்டும், இல்லவே திருத்தப்படுவார்கள். சிவசேனா இதை முன்னெடுக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.